கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளில கூட உங்க எல்லாரையும் வாழ்த்துகிறேன். சத்தியமாவது எது? இந்த கேள்வியை கேட்டவர் பிலாத்து. யார் இந்த பிலாத்து? இவர் ஒரு தேசாதிபதி. பழைய ஏற்பாட்டிலே மோசேயின் காலத்திலே அவருடைய மாமனார் ஆகிய எத்திரோவின் மூலமாக ஒரு ஆலோசனை கொடுக்கப்பட்டது. 50 பேராக ஒரு தலைவரை ஏற்படுத்தி விசாரிப்பதற்கும் நியாயம் விசாரிப்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆலோசனை கொடுத்தவர் தான் மோசேயின் மாமனார். அது அப்படி தொடர்ச்சியாக புதிய ஏற்பாட்டிலே 100 பேருக்கு ஒரு அதிபதி என்று 100க்கு அதிபதியாகவும், தேசத்துக்கு அதிபதி என்று தேசாதிபதி என்றும் அழைக்கப்படுகிறது. ஒவ்வொரு வருடத்திற்கு ஒவ்வொரு பிரதான ஆசாரியன் மாறிக்கொண்டே இருப்பார்கள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு குற்றவாளியாக நினைத்து இந்த போர் சேவகர்கள் எல்லாரும் அண்ணா என்றவரிடத்திலே கொண்டு போய் ஒப்பு கொடுக்கிறாங்க. இந்த அண்ணாவுடைய மாமனார் தான் காய்பா. எல்லா மனுஷர்களுக்காகவும் ஒருவராய் மரிக்கிறது நலம் என்று சொன்னவரும் இந்த காய்பா தான். இந்த அண்ணாவுடைய மாமனாராகிய காய்பாவும் அண்ணாவும் அடுத்த நாள் இயேசு கிறிஸ்துவை பிலாத்துவினிடத்திலே கொண்டு போய் ஒப்பு கொடுக்கிறாங்க ஒரு குற்றவாளியாக. நான் யூதனா, ஜனங்கள் எல்லாரும் உன்னுடைய பிரதான ஆசாரியர் உன்னை என்னிடத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள், நீ என்ன செய்தாய் என்று கேட்ட கேள்விக்கு, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்கு உரியதல்ல, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்கு உரியதானால் யூதர்களிடத்திலே ஒப்புக்கொடாதபடிக்கு என்னுடைய ஊழியக்காரர்கள் எல்லாரும் போராடி இருப்பார்களே என்று இயேசு கிறிஸ்துவானவர் பதில் சொல்கிறார். பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்று கேட்ட கேள்விக்கு, ஆம், நான் ராஜாதான், சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுப்பதற்காக பிறந்தேன், சத்தியவான் எவனும் என்னுடைய சத்தத்தை கேட்கிறான் என்று பதில் சொல்கிறார். அதற்கு பிலாத்து, சத்தியமாவது என்ன என்ற ஒரு கேள்வியை கேட்ட ஒரு கடைசி வரைக்கும் அந்த சத்தியத்தை அறியாதே போனார். யோவான் 19வது அதிகாரம் 1வது வசனத்திலே பிலாத்து இயேசுவை வாரினாலே அடிப்பித்தான் என்பதை நாம் பார்க்கிறோம். எவ்வளவு ஒரு துணிச்சல் பாருங்க! எத்தனை பேருக்கு தெரியும் பிலாத்துவினுடைய மனைவி ஒரு ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று? அவங்க ஒரு சொப்பனத்திலே இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடை பெற்றுக்கொண்டு பிலாத்துவினிடத்திலே ஆள் அனுப்பி, இந்த நீதிமானை நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று சொல்லியிருப்பாங்க. அப்பத்துல இருந்து பிலாத்து இயேசு கிறிஸ்துவை விடுதலை செய்ய வேண்டும் என்று எத்தனையோ முயற்சிகள் எடுத்தும் ஜனங்கள் எல்லாரும் ஏவுகிறபடியினாலே சிலுவையிலே அறைவதற்கு அவரை ஒப்பு கொடுத்து விடுகிறார். ஆனாலும் நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் வேத வாக்கியங்களும் நிறைவேறும்படியாகவே இவைகள் எல்லாம் நடந்தது என்று நாம் பார்க்கிறோம். சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் வேத புஸ்தகத்தை நாம் படிக்க வேண்டும். சத்தியமாகிய இயேசுவை நாம் அறிந்திருக்க வேண்டும் என்றால் அவர் போன பாதையிலே நாம் போகிறவர்களாக இருக்க வேண்டும். அவரே சத்தியமாய் இருக்கிறார். இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். அவரை நாம் பின்பற்றி அவருடைய வார்த்தைகளை நாம் கடைபிடிக்கும் பொழுது நாம் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இயேசுவே நித்திய ஜீவனாய் இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.